எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும்னு ஏசப்பா சொல்றாங்க. ஏற்கனவே இருக்க சந்தோஷத்துக்கும் துக்கம் சந்தோஷமா மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க வேலை செஞ்சு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா அது சந்தோஷம். அந்த 1000 ரூபாய் நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா துக்கம். தொலைச்ச 1000 ரூபாய் திரும்ப கிடைச்சுன்னா அது சந்தோஷம். இழந்தது திரும்பி கிடைக்கிறதும் பெரிய சந்தோஷம். எவீருக்கு ஒட்டைக்கு ஒரு மகன் தான், அது அவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த பாஸ்வேர்டுல மகன் ஒரு நாள் இறந்து போயிட்டா அது அவருக்கு துக்கம். இந்த இறந்து போன மகளை ஏசப்பா உயிரோட எழுப்புனாங்க, அது அதை விட பெரிய சந்தோஷம். உங்க துக்கத்தையும் ஏசப்பா சந்தோஷமா மாத்துவாருங்க. நீங்க வீடு வாசலை இழந்திருந்தா அதை ஏசப்பா திருப்பி தருவாங்க. அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, அது உங்களுக்கு பெரிய துக்கமா இருக்கும். உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்கங்க. அப்போ உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறுங்க. ஏசப்பா சொன்னா சொன்னதுதாங்க. அவரு பொய் சொல்ற தெய்வம் இல்லைங்க, அவருக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்ற, நீங்க இழந்தாலும் திரும்ப கிடைக்க போகுது. நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல போறீங்க. திரும்பவும் சொல்ற, உங்க துக்கம் சந்தோஷமா மாற போகுதுங்க.